வணக்கம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி மீன ராசி. இந்த இரு ராசிகளுக்கும் இந்த பதிவு, அதாவது மீன ராசியை சிம்ம ராசி ஆட்டி படைக்குமா அல்லது சிம்ம ராசி மீன ராசியை ஆட்டி படைக்குமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இரு ராசிகள் ஒன்றாக இணைந்தால் பகை வருமா, நஷ்டம் வருமா என்பதையும் இதை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் நவமி திதி. தற்போது நவமி திதி இன்று மாலை 5:32 முடிந்து தசமி திதி ஆரம்பம். புனர்பூசம் நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்று இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மீனத்தில் ராகு, ஜென்ம ராகு என்று சொல்வார்கள். பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது மீன ராசியில் ஜென்மத்தில். 7ஆம் இடத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில், மனைவி என்ற ஸ்தானத்தில், அதாவது தொழில் புரியும் பார்ட்னராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் அமர்ந்து உள்ளது. அதாவது புதனின் பார்வை ராசியின் மீது பதிகிறது. மீன ராசிக்கு தற்போது ஒரு சிலருக்கு, மாணவ மாணவிகளுக்கு நல்ல யோகமான நேரம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வீடு கட்டும் யோகம் போன்றவை உருவாகக்கூடும். 7வை சனி நடந்து கொண்டிருக்கிறது மீன ராசிக்கு. உங்கள் அதாவது சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் 7வை சனியும், அதாவது 7வை சனி, அஷ்டம சனி, 10ல் குரு, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் மீனராசிக்கு, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான். 10ல் குரு இருந்தால் பதவி நாசம். அதாவது நிறைய வருமானம் வருகிறது போல் தெரிகிறது, அது திருப்பி கிட்ட வர மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா காணல் நீர் போல் மறைந்து விடுகிறது. சில பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. சிம்ம ராசிக்கு இருந்த வேலை அதுவும் போனது. சிம்ம ராசிக்கு ஓஹோன்னு இருக்கவங்களும் சிம்ம ராசியில் இருக்காங்க, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் மீனராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும், செவ்வாய் சந்திரனும் மீனராசிக்கு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் 11ஆம் இடத்தில் யோகஸ்தானாதிபதி செவ்வாயும் சந்திரனும் இணைந்து உள்ளார்கள். இது நிறைய நன்மைகளை கொடுக்கும், திடீர் பண வரவுகளை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், திருமண பாக்கியத்தை உண்டாக்கும். இன்னும் புது வருடம் பிறந்தால் சிம்ம ராசிக்கு அடிக்கப் போகுவது யோகம். காதல் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், பார்ட்னருக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மென்மையாக அணுகுமுறை கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனை வெடிக்காமல் அது சரி செய்யப்படும். அது உங்கள் கையில் தான் உள்ளது. சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் சூரிய பகவான், ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி தனாதிபதி ஆட்சி உச்சம் பலம் பெற்று உள்ளார். சிம்ம ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் யோகங்களை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நிறைய நல்ல மாற்றங்கள், புதிய வியாபாரம், புதிய தொழில், நஷ்டமடைந்த தொழில் மீண்டும் உயிர் பெற்று சிறப்பாக ஓடக்கூடிய யோகம் புதன் பகவான் உச்சமாக இருந்து நடத்தப் போகிறார். 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சுக்கிர பகவான், மீனராசிக்கு மனைவி கணவன் என்ற கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார். 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம், அதாவது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சுக்கிரன் வீடு மீனராசிக்கு 8ஆம் வீடு, மறைவுஸ்தான வீடு. அவரையும் தைரிய ஸ்தானாதிபதியும். கொஞ்சம் உடல் நலம், மனைவிக்கோ கணவனுக்கோ கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் 7ல் சனி, கண்டக சனி. சிம்ம ராசிக்கு கண்டக சனி 7ஆம் இடம், அதாவது மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார். சும்மாவே சண்டை வரும். ரொம்ப கவனமாக மௌனமாக இருப்பது நல்லது.
கவனமாக பேசுவது நல்லது. மீனராசிக்கு 7.5 சனி, இது தற்போதைய கிரக நிலைகள். இந்த ராசியை பொறுத்த மட்டில் மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அதாவது குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த திசையில் அவர்கள் பயணம் துவங்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் மகம் நட்சத்திரம் கேது தசையில் பிறந்திருப்பார்கள், பூர நட்சத்திரம் சுக்கிர தசையில் பிறந்திருப்பார்கள், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள். இந்த இரு ராசிகளுக்கும் விநாயகப் பெருமான் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. குருவே துணை. இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மீனம், சிம்மம். இந்த இரு ராசிகளுக்குமே சிம்மத்திலேருந்து மீனத்துக்கு கவுண்ட் பண்ணோம்னா 8ஆவதாக வருது, மீனத்துலேருந்து கவுண்ட் பண்ணோம்னா சிம்மம் 6ஆவதாக வருது. இந்த இரு ராசிகளுக்குமே ஒரு வசிய பகைன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் எந்த ஒரு தொழிலையோ, ஒரு கணவன் மனைவியோ, ஃப்ரெண்ட்ஸோ, நட்போ, வீட்டில் பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்பா பிள்ளை கூட ஒரு பகையாகவே தான் தோணும். இந்த மீன ராசி நல்ல பேச்சாளர் ராசி, ஒரு எதையும் ஒரு குறிக்கோளோட அணுகக்கூடியவங்க. சிம்ம ராசி நேயர்கள் எந்த இடத்தையும் நான் என்ற ஒரு சின்ன குருவோட அம்சம் பண்றாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியனுடைய அம்சம். எந்த இடத்தையும் எனக்கு ஒரு தலைமை கொடுக்கணும், நான் ஒரு லீடராக இருக்கணும், தலைமை பொறுப்பு எனக்கு வேணுன்ற மாதிரி அவங்களுடைய தோற்றமும் செய்கையும் இருக்கும். இந்த இரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பயணம் மிகவும் சில இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே வந்துடுது. இந்த நிலையில் ஒரு மனைவி மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கேது தசை. அவருடைய கணவன் சிம்ம ராசி, செவ்வாய் தசை. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமாச்சு, குழந்தை இல்லை, வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. திருமணம் ஆகும்போது இருந்த ஒரு வசியம், அன்பு இதெல்லாம் இப்போ இல்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் இப்போ எங்கே போய் கேட்டாலும் நீ எப்படி திருமணம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அதே முதல்ல எங்களுக்கு தெரியல. இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையை அடுத்து எப்படி கொண்டு போகிறது, இந்த குழந்தை எங்களுக்கு எப்போது பிறக்கும், வாழ்க்கையில் எப்போ முன்னேற முடியும்? சிம்ம ராசி, மீனராசி, கணவன் மனைவி. குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்றால் அடுத்த வருடம் மே மாதம் 5ஆம் தேதி மேல் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான், புத்திரகாரகன், குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான். அவர் உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் வருகிறார். அந்த நேரம் குழந்தை பிறக்கும். சிம்ம ராசிக்கு கண்டக சனி, அதாவது இப்போ தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி முடித்தேன். கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பல பேர்களுக்கு போகும். கணவன் மனைவி நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், சில பேர்களுக்கு பணம் கடன் நிறையா இருக்கும், அது போன்ற பிரச்சனைகள். அல்லது சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் மனக்கசப்புகள் போன்றவை ஏற்படும். ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ கணவன் மனைவி அல்லது மீனராசியும் சிம்ம ராசியும் இணைந்து இருக்கக்கூடாதா? குழந்தைங்க பிறஞ்சா நம்மனா தத்தா கொடுத்துட முடியும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 குழந்தை 12 குழந்தை 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு எல்லாருக்குமே சரி. உங்களோட தாத்தா பாட்டிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எல்லா ராசியும் ஒரே வீட்டில் இருக்கும். அதனால் ஒரு தாய் தந்தையரை பொறுத்த மட்டில் இந்த ராசி பிடித்தம், இந்த ராசி பிடிக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. மீனராசிக்கு ஒரு குணம் இருக்குது. மீனராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருப்பார்கள், இயற்கை அறிவாளியாக இருப்பார்கள். நிறைய பேசுவார்கள், பேச்சாளர்களாக இருப்பார்கள். அதாவது இசை, கவிதை, நடனம், அதாவது பலவிதமான துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை சொன்னாலும் நம்பி அதன் மேலே முதலீடு போயிடுவாங்க, பணம் போட்டுருவாங்க. பெருத்த நேரம் சரியில்லைன்னா பெரிய நஷ்டம் உண்டாயிடும். உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது உங்களை உச்சத்துவத்தின் போய் உட்கார வச்சிடும், கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். நேரம் சரியில்லாத போது அந்த சமயங்களில் சில விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி தனக்கு பிடிச்சதை தான் செய்வாங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் அதை எடுத்துக்க. இந்த தொழில் செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, இது போட்டிங்கன்னா லாஸ் ஆகும்னு சொன்னால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்க சொல்லிட்டு ஒரு நண்பராக
இருந்தால் சரிங்க சரிங்க சொல்லிட்டு அவங்க செய்யறது தான் செய்வாங்க மீனராசிக்காரர்கள். அதுதான் அவங்களுக்கு டிராபேக். அவங்களுக்கு ரொம்ப இயற்கை அறிவாளிகள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள், அதில் எந்த மாற்றம் கிடையாது. யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கீழே விழுந்துட்டாங்கன்னா பார்த்துட்டு மற்றவங்கள மாதிரி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடி போய் அதை அது அந்த எந்த இவங்க டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனி நடந்துன்னு இருக்குது. ஏழரை சனியாக இருக்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன், ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, ஏழில் சனி சிம்மராசிக்கு இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனு, நீதிமன்றம், அடுத்து வழக்குகள், வீண் பழி, கெட்ட பெயர்கள், பணம் லாஸ் ஆகிறது, கடன் அதிகமாக இருக்கிறதுக்கு, கூட பிறந்தவங்களே துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் இது மாதிரி உறவுகளால் பிரச்சனை, கணவன் மனைவியால் பிரச்சனை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, கோர்ட்டு வழக்கு போகிறது, சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, இது போன்ற நேரங்கள் உருவாகும் ஏழரை சனிக்கும் மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நான் தான் இதில் வந்து எனக்கு என்ன ஒரு தனி மரியாதை எங்கேயுமே தானாக கிடைக்குங்க. நான் வந்து கேட்க மாட்டேங்க, நான் போய் அந்த இடத்துல உட்காந்தா எனக்கு தனியாக ஒரு எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இயற்கையாகவே அவங்களுக்கு எண்ணம் உண்டு. இயற்கையாகவே அவர்களும் உதவி செய்யக்கூடியவர்கள். எந்த குரலில் கம்பீரம், செயலில் கம்பீரம், செயல்பாட்டில் கம்பீரம், உருவ தோற்றத்தில் அவர்கள் கம்பீரம் இயற்கையாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கஜமண்டன் சொல்லுவாங்க, விநாயகரோட அந்த யானையோட மண்டை அது மாதிரி இருப்பாங்க. நல்லா அதாவது தர்ம சிந்தனை உள்ளவர்கள். கர்ணனோட வம்சத்தில் பிறந்தவங்க, சூரிய வம்சத்தில் பிறந்தவங்க. சூரியனோட புள்ள தான் கர்ணன். அவர் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் இறந்து போகும்போது மேலே ஏறி போவார், சூரியன்கிட்ட தான் போய் சேருவார். அது அந்த தர்ம சிந்தனை இயற்கையாகவே உள்ளது சிம்மராசிக்கு. ஆனால் சந்தேக குணம் இருக்கும் பெரும்பாலும், அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. சந்தேகத்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. சில சமயத்தில் வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட பணிஞ்சு போனால் மொத்தத்தையும் கையில் கொடுத்துடுவீங்க. எதிர்த்து நின்னாங்கன்னா நயா பைசா தரமாட்டேன்னு சொல்லி ஒரு கராராக நின்றுடுவீங்க. இந்த ஏழில் சனி இருக்கும்போது பார்ட்னர், தொழில் பார்ட்னர், வாழ்க்கை துணை, இங்கே இவங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தைகளை மென்மையாக பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு நன்மை செய்யும். நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது, அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் ஒன்றாக கலந்த உருவம் திருச்செங்கோடு அந்த பகவானை வழிபடுவது. அங்கே போய் கும்பிடலாலும் பரவாயில்ல, அதோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். ராமர் சீதை அந்த தெய்வங்களை வழிபடலாம். முருகப்பெருமானையும் வள்ளிதேவானையும் வழிபடலாம். இந்த தெய்வங்களை கணவன் மனைவியோடு காட்சி கொடுக்கும் தெய்வங்களை வழிபட்டால் யோகம் உண்டாகும். அடுத்து இப்போ ஒரு மீனராசியும் சிம்மராசி சார், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சார். ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஒரு கடையில் வேலை செஞ்சாங்க. யார் ஃப்ரெண்டு? மீனராசியும் சிம்ம ராசியும். இந்த 2 ராசிக்காரங்களும் ரொம்ப நட்போடு இருந்தாங்க. இந்த நட்பு தொடரணும், நல்லபடியாக இருக்கிறோன்னு சொன்னதுனால இவங்க ஒரு கடையில் இருந்து வேலை செய்கிறது வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணாங்க. இது பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் பண்ணினே இருக்கும்போது மீன ராசிக்காரர் வந்து சிம்ம ராசிக்காரரை ஏமாத்திட்டாரு, இதை வந்து கையாளல் பண்ணிட்டார் போனோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் உருவாகுது. ஏன் சார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது எங்களுக்கு சண்டையே வரலை, ஆனால் தொழிலில் தொடங்கும் போது இந்த மீனமும் சிம்மமும் சண்டை வந்துடுச்சு. இவருக்கு சிம்ம ராசிக்காரருக்கு வந்து 7 சனி நடக்குது. சிம்ம ராசிக்காரர் வந்து கண்டக சனி, மீன ராசிக்காரர் வந்து 7 சனி. இந்த நிலையில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொல்லை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கு என்ன ஒரு வழி செய்யலாம் சார்? அதாவது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்திருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து மீனராசிக்கு கண்டிப்பாக 7 சனி, அதாவது பலவிதமான சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நேரம் 7 சனி. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக நேரம் சரியில்லை. பலவிதமான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் சந்தித்து வந்தார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை முயற்சி பண்ணாலும் அங்கேயே பின்னாடியே இருக்கா மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. இதில் வந்து நல்ல திசை, நான் ஏற்கனவே பலமுறை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நல்ல திசை, நல்ல யோகமான திசை ஒருவருக்கு நடந்தால் 7 சனி, 7 சனி, அஷ்டம குரு, 10 குரு எதுவுமே செய்யாது.
மிகப்பெரிய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த சிம்ம ராசிக்கு 5 குடையவன், அவரே 8 குடையவன். அவர் இப்போ மறைந்து போயிருக்கிறார். சில பேருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு நிம்மதி கெட்டு போயிருக்கும். இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழில் எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் இருந்தோடனே வேறு ஒரு வியாபாரம் வந்து அந்த கம்பெனி சார்ந்த ஒரு வியாபாரம் இவங்க தனிமையில் 2 பேரும் தனித்தனியாக பண்ணியிருந்திருக்காங்க. அதில் நிறைய வருமானம் வந்திருக்கு. 2 பேரும் அந்த வேலையை விட்டுட்டு 2 பேரோட முதலீடு போட்டு பணத்தை முதலீடு போட்டு அதை பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வச்சிங்களேன். திடீர்னு இதில் ஒருத்தருக்கு ஏதாவது டைம் சரியில்லைன்னா இவங்க ஏமாற்றிட்டாங்க. எந்த ராசி, எல்லா ராசியிலும் ஏமாத்துறவங்க மோசடி பண்ணுறவங்க எல்லா ராசியிலும் இருப்பாங்க. எல்லா ராசியிலும் நல்லவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அது மீன ராசியில் தான் சிம்ம ராசியில் தான் கிடையாது, எல்லா ராசியிலும் இருப்பாங்க. உங்கள் நேரம் நீங்கள் கெட்டு போயிருக்கும்போது இது நல்லவங்கள கூட, அதாவது நீங்கள் ஒரு சமயத்தில் நான் இதை வந்து பரிபூர்ணமாக அனுபவித்திருக்கேன். மண்ணை தொட்டால் பொண்ணு ஆகிறத நான் பார்த்துருக்கேன். அதே தங்கத்தை தொட்டால் செம்பாகி பித்தளை ஆகி இருக்கிறதையும் நான் என் கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லை என்றால் அது போன்ற தேவையில்லாத வீண் பலிகள் கூட மேலே வந்து விழும். இதுதான் வந்து நேரம் கெட்டு போனதுக்கு காரணம். இப்போ சிம்ம ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் பிள்ளைகளை உங்களுடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும், அதாவது இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாலும், பார்ட்னராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், தயவு செய்து 2 பேரும் போய் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம், வில்வ இலையை வந்து கை நிறையா வச்சுக்கிட்டு, நவ தானியங்களை கையில் 9 கிரகங்கள் மூலம் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதற்காக 9 கிரகங்களுக்கு உண்டான நவ தானியங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பேக்கெட்டில் ஒரு 2 கைப்பிடி வச்சு அங்கே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சிவபெருமான் பாதத்தில் வச்சு வில்வ இலை போட்டு பால், அது எல்லா கோயிலையும் அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் இருக்கக்கூடிய சென்னை சவுகார்பேட் பாரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் நாமளே வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. நானும் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணலனாலும் நீங்கள் ஐயர்கிட்ட அந்த பூஜாரிகிட்ட கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட் விலகணும். நாங்கள் வந்து பிரிஞ்சாலும் நேர்மையாக பிரிஞ்சுக்கணும். நான் ஏமாத்தினேன் இவன் ஏமாத்தினேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு பண்ணுங்க. லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். கணவன் மனைவி உறவு ஒத்துமைப்படும். இப்போது 7 ராசி நடந்தனருக்கு விபத்துகள் நடக்கும், ஜாகிரதையாக இருங்கள். மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அது வராமல் சிம்ம ராசிக்கும் தான், வயசில் மூத்தவங்களுக்கு அது போன்ற சூழல்கள் வரும். அப்போது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை, ஓம் ஸ்ரீ ராமதூதாய வித்மகே ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்பசம்பூத வாய்புத்ராய நமஸ்துதே அல்லது ஸ்ரீ ராம ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானின் என்ற ஆஞ்சநேய ஸ்லோகங்களை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இதெல்லாம் மாறும். சிம்ம ராசிக்கும் வந்து மீனராசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8 கூடிய ராசி, திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். சஷ்டாங்க ராசி சொல்வார்கள். அஷ்டமத்துக்கு 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்யக்கூடாது என்பது ஜோதிட சாஸ்திர விதி. இது நீங்கள் சில பேர் பார்க்காம பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியுது? திருமணம் ஆகிட்ட பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு போய் கடவுள் முருகப்பெருமான் பாதத்தில், சிம்ம ராசிக்கு யோகாதிபதி முருகப்பெருமான், அதாவது அதிக நன்மைகளை செய்யக்கூடியவர் முருகப்பெருமான், வள்ளி தேவான முருகப்பெருமான். அறுபடை வீடுகளில் எல்லா சாமியும் நீங்கள் கும்பிடலாம். அதே போல் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி முருகப்பெருமான், செவ்வாய் கிரகம், அவரே தனஸ்தானாதிபதி, தனம் குடும்பம் வாக்கு. இந்த 2 ராசிகளுக்கும் செவ்வாய் மிக 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 முருகப்பெருமான் தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து யார் உங்களுக்கு செய்வனை பண்ணாலும், யார் கெட்டது பண்ணாலும், உங்களுக்கு எதிரி உங்களை அழிக்கணும் நினச்சி திட்டம் போட்டு வந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் முருகப்பெருமான் பாதத்தில் சரணடைந்து அவருக்கு அரளிப்பூ அர்ச்சனை செய்வது, முழு தோரை பருப்பு செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக
உங்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகும், நன்மை சுற்றி நன்மை உண்டாகும். சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது. ரொம்ப புதன் நேரடியாக மீனராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். பதவி உயர்வு கொடுக்கும், மீனராசிக்கு சம்பள உயர்வை கொடுக்கும், வீட்டில் அமைதி சந்தோஷத்தை கொடுக்கும், கடன் அடைக்க, வியாபாரம் அல்லது உங்களுக்கு வெளியே இருந்து பாக்கி இருந்ததுன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் யாராவது உங்களுக்கு கடன் வாங்கிட்டு தராமல் தானே அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் இது. அது புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இப்போ மீனராசிக்கும் புதன் கிடைத்துள்ளது, சிம்ம ராசிக்கும் புதன் கிடைத்துள்ளது. மனைவி மூலம் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நேரம் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் அவர்களை உச்சத்தில் வைத்துவிடும். இது அந்த நேரம். இதில் நாங்கள் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்லாம் இல்லாமல் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, சேர்ந்தாச்சு, கல்யாணம் ஆகி போச்சு, நண்பர்களாக இருக்கிறோம், இல்லை வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக இருக்குதுன்னா அந்த பேச்சுவார்த்தைகளை, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகளை விட்டு கொடுத்து நளினமான சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகள், மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகள், எரிச்சல் ஊட்டும் வார்த்தைகளை அகற்றி விடுங்கள். வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் யோகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீனம் சிம்மம் இந்த இரு ராசிகளுக்கும் சுகமோடு வாழட்டும், நலமோடு வாழட்டும். சென்னை காளிகாம்பாள் அருட்கடாட்சம் இந்த இரு ராசி நேயர்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப துன்பம் அன்னை காளிகாம்பாள் ஃபோட்டோ சென்னையில் ரொம்ப உலக புகழ் பெற்ற ஸ்தலம் அந்த கோயில். நீங்கள் இப்போ வெளியூரில் ரொம்ப தூரம் இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கீங்க, அங்கெல்லாம் வர முடியலனாலும் அந்த அம்மா ஃபோட்டோ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், நிறைய நிம்மதி இல்லாமல் இருக்கவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் விநாயகர் பெருமான் அருளால் உங்கள் இந்த இரு ராசிகளுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.